பணக்கார மனிதன் ஒருவன் தன்னுடைய ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்த பொழுது அவனுடைய வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் இருந்து ஒரு ஏழை மனிதன் எதையோ எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். உடனே, கடவுளே உமக்கு நன்றி, நான் அவனைப் போல ஏழையாக இல்லையே என்றான். அந்த ஏழை மனிதன் ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று திரும்பி பார்த்த பொழுது உடை இல்லாமல் மனநிலை பாதித்த மனிதன் வந்து கொண்டிருப்பதை பார்த்தான். ஆண்டவரே, எனது மனநிலை நன்றாக இருப்பதற்காக உமக்கு நன்றி என்றான். அந்த மனநிலை சரியில்லாத மனிதன் வேகமாக சென்ற அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை பார்த்து, ஆண்டவரே, எனது உடல் சுகம் இல்லாமல் போகவில்லை, அதற்காக உமக்கு நன்றி என்றான். ஒரு மருத்துவமனையிலே மரித்து போன ஒரு உடலை இழுத்துச் சென்ற டிராலியை கண்ட சுகவீனமான ஒரு மனிதன், ஆண்டவரே, நான் இன்னும் உயிரோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி என்றான். மரித்து போன மனிதன் மட்டுமே கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். சில நிமிடங்கள் எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்வீர்களா? நமது வாழ்க்கையை நாம் சரியாக புரிந்து கொள்ள 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். 1 மருத்துவமனை, 2வதாக சிறைச்சாலை, 3வதாக கல்லறை தோட்டம். மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது நமக்கு இருக்கும் சுகத்தை தவிர பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுதுதான் நமக்கு இருக்கும் விடுதலை எவ்வளவு பெரியது என்பதை எண்ணி பார்ப்போம். கல்லறைக்கு செல்லும் பொழுதுதான் இந்த ஜீவனுக்கு இணையானது வேறு எதுவுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் எதையும் எடுத்துச் செல்லப் போவதும் இல்லை. எனவே ஒவ்வொரு நாளும் மனத்தாழ்மையோடு கடவுள் நமக்கு தந்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வோமா?